எல்லாருக்கும் வணக்கம். அயனா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் எல்லாருமே ஐடிசி ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கடந்த மே மாதம் பராக் பாரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, அது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பராக் பாரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மேலே அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஐடிசி நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கேஸ் ஸ்டாக்ஸ், இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெடையும் மகாநகர் கேஸ் லிமிடெட், இது ரெண்டுலையுமே வந்து பையிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஸ்டாக்ஸ்லையும் தொடர்ந்து பையிங் அப்படிங்கிறத அவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஐடிசியில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த மே மாதத்தில் மட்டும் 18% அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஐடிசியோட இடம் அப்படிங்கிறது ஏப்ரலில் 5.43% இருந்துச்சு. அது மேலே இன்க்ரீஸ் ஆகி 5.84% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமும் ஐடிசியில் ஒரு லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபண்ட் வந்து நினைக்கிறாங்க. பட் ஓவராலாக ஹோல்டிங்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸே வந்து இந்த ஐடிசியில் செல் அப்படிங்கிறதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிசியில் மட்டும் இல்லை, பெரும்பாலான லார்ஜ் கேப்ஸோட சரிவுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஐஸ் வந்து அந்த இடத்துல வித்துட்டே இருக்கிறது தான். பட் பராக் பாரி மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் அந்த ஷேரில் வந்து ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு டேக் வந்து எடுக்கும். ஸோ நானுமே பர்சனலாக இந்த சரிவுக்கு அப்புறம் ஐடிசி வந்து இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல பை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்லோவாக தான் பண்ண முடியும். ஏன்னா இதோட க்ரோத் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வரத்துக்கான கால நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த பராக் பாரி மேலே இருந்த விமர்சனம் அப்படிங்கிறது இவங்க கேஷை வந்து நிறையா கையில் வச்சுருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணலை அப்படிங்கிறது தான். பட் கடந்த ஒரு 2-3 மாதமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களோட கேஷ் அப்படிங்கிறது 15% கீழே வந்து வந்திருக்கு. ஸோ ஓவராலாக 85% மேலே அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக தான் இருந்திருக்காங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாப் பொசிஷனில் இப்பவுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இருக்குது. 7.5% போர்ட்ஃபோலியோ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது பவர் கிரிட், அடுத்து தேர்ட் பிளேஸில் தான் வந்து ஐடிசி இருக்குது. ஸோ இப்போ ஐடிசியில் அவங்க ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அமெரிக்காவில் அவங்களோட இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. மே மாதம் அவங்களோட கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான ஒரு லெவலில் வந்து வந்திருக்கு, 4.2 அப்படிங்கிற லெவல். பட் ஆனால் இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். ஆல்ரெடி மார்க்கெட்டே வந்து 4.2 தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. லாஸ்ட் மந்த் வந்து 3.8 இருந்தது, அது இன்க்ரீஸ் ஆகி 4.2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 0.4% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது வெறும் 0.2% வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஃபுட் அண்ட் ஃபியூயல் இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு கேல்குலேட் பண்ணுற ஒரு இன்ஃப்ளேஷன். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் கம்மியாகி ஓவரால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்திருக்கிறதுக்கு இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஃபியூயல் ப்ரைஸஸை வந்து அதிகமானதுனால தான் வந்து நடந்திருக்கு. இந்த ஈரான் நடக்கிற இந்த பிரச்சனை, அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸோட இன்க்ரீஸ், இதனால தான் வந்து அவங்க இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர அவங்களோட பேஸ் லைன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து காட்டுது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு ஃபெட் வந்து இப்போதைக்கு அவசரப்பட்டு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஜியோ பாலிட்டிக்ஸ்னால ட்ரிவனான ஒரு இன்ஃப்ளேஷன். ஸோ இதில் வந்து ஃபெட் வந்து ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுனால பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து கொண்டு வர முடியாது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கம்மியானாதான் வந்து அதோட இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது டவுன் ஆகும். ஸோ இந்த ஸ்பைக்கை வந்து ஃபெட் வந்து ஒரு லுக் த்ரூ வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த ஃபியூயல் அண்டு ஃபுட் இது ரெண்டுக்குமே அதிகமான செலவாகிறதுனால கோர் இன்ஃப்ளேஷன் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அதிகமாக இருக்குது. பட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லா தான் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கோல்டில் சரிவு அப்படிங்கிறது நல்லாவே வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு புல் பேக் வந்து இருந்தது, கொஞ்சம் வந்து கோல்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருந்தது. பட் திரும்ப ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே நேற்று கோல்டு $4100 கீழே போய் $4078 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஸோ 4000 நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. 4000 பிரீச் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் சரிவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அடுத்து நேற்று நாஸ்டாக் 100மே ஒரு 1.5% கிட்ட கரெக்டாக இருக்கு. 28,600 அப்படிங்கிற லெவலில் வந்து நாஸ்டாக் 100 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெட் வந்து என்ன முடிவை வந்து எடுக்க போகுது, இப்போதைக்கு அவங்க ரேட்டை வந்து ஹைக் பண்ணாமல் அப்படியே
ஸ்டேபிளா வச்சிருந்தாலும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அடுத்தடுத்த மாசம் வந்து கண்டினியூ வச்சு அப்படின்னா கோர் இன்ஃப்ளேஷன் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஓவரால் சிபிஐ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்போ வந்து ஃபெட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் அண்ட் கோல்ட் இது ரெண்டோட லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நாம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நேத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஈரானை வந்து கடுமையா தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈரான் கூடிய சீக்கிரம் டீலை வந்து சைன் பண்ணணும், அப்படி சைன் பண்ணல அப்படின்னா நாங்க அட்டாக்கை வந்து தொடர்ந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஜப்பானோட சென்ட்ரல் பேங்கான பேங்க் ஆஃப் ஜப்பான், அந்த பேங்கோட சேர்மன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் என் வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா 160 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆல் டைம் லோ. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜப்பான்லயுமே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால பேங்க் ஆஃப் ஜப்பான் இந்த மாசம் 16ஆம் தேதி அவங்களோட மீட்டிங் போடும்போது கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.75 இருந்து 1% வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் ஜப்பான்ல நடக்கும்போதே பேசியிருக்கோம். என் கேரி ட்ரேட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதோட இம்பாக்டும் வந்து மார்க்கெட்ல மைல்டா வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கு. அடுத்து சிட்டி பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்டு கண்டிப்பா ஒரு பிரஷர்ல வந்து கண்டினியூஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டார்கெட் பிரைஸை $4,300 அப்படின்னு சொல்லியிருந்தவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இப்போ குறைச்சி $4,000 வந்து மாத்திருக்காங்க. அப்சைடு வந்தாலுமே அது கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா வார் சிச்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆக டாலர் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது எப்பவுமே கோல்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஸோ கோல்ட்ல இப்போதைக்கு பெரிய பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு வந்து கிடையாது. பட் லாங் டேர்மா பார்த்தோம், ஒரு 3 to 5 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கோல்ட்ல இன்னும் ஒரு ரன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிட்டி பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைனா தொடர்ந்து மே மாசமும் 10 டன் கோல்டு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பையிங் அப்படிங்கிறத மே மாசம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டர்க்கி, போலண்ட் இந்த 2 பேங்க்ஸுமே வந்து கோல்டு வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் பையிங் அப்படிங்கிறது கோல்ட்ல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து மார்க்கெட்லையும் பார்த்தோம் அப்படின்னா, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது மே மாசம் நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலா ஈக்விட்டி இன்ஃப்ளோ அப்படிங்கிறது ஏப்ரல்ல இருந்ததை விட மேல 40% வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து சரிவில் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெட்டிக் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து விரும்பல. அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐபி தொடர்ந்து வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஒரு 1% மட்டும் மைல்டா ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது எஸ்ஐபியில் வந்து இருக்கு. அடுத்து ஷேர் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்டிபிசிக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு 250 மெகாவாட் சோலார் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டை வந்து போடுறதுக்கு என்டிபிசிக்கு வந்து ஒரு அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்டிபிசிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். என்டிபிசி தொடர்ந்து வந்து ஒரு 3 மாசமா ப்ரெஷர்ல இருக்கு, ஒரு 10% கிட்ட கரெக்டா இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல பவர் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுனால என்டிபிசி, பவர் கிரிட் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து சிப்லா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பார்மசூட்டிக்கல் ஷேர். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நியூ ஏஜ் மெடிசின்ஸ் மூலமா மட்டுமே கம்பெனியோட ரெவன்யூவை 10% வந்து வர மாதிரி வந்து நாங்க பண்ண போறோம், அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து புது லான்ச்சஸ் வந்து சிப்லால வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவராலா இப்போ இந்தியால கேன்சர் ட்ரக் அப்படிங்கிறது ஷார்டேஜா இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் வந்து பிரைஸ் ஹைக் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன்சர் ட்ரக்ல பிரைஸ் ஹைக் அப்படிங்கிறது கன்சியூமர்ஸ்க்கு நெகட்டிவா இருந்தாலும் இந்த மாதிரியான சிப்லா, டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா, ஜைடஸ் இந்த மாதிரியான இந்த செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து இருக்கு. அடுத்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி எஃப்எம்சிஜிலே கொஞ்சம் நல்லா வந்து growth காட்டிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. பட் வேல்யூவேஷன் தான் ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்ல. பட் இருந்தாலுமே அந்த கம்பெனியோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வேல்யூம் growthமே பண்ண போறோம், அதே மாதிரி பிரைஸ்லயுமே வந்து கொஞ்சம் ஹைக் அப்படிங்கிறத பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எபிட்டா மார்ஜினை 20%க்கு மேல வந்து நாங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்டர்ல இருந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து இந்த இன்ஃப்ளேஷன் இந்தியா ஃபுல்லா அதிகமா இருக்கிறதுனால பேங்க்ஸுக்கு என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து இருந்தது. பட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்கானமிக் சேலஞ்சஸ் வந்து இந்தியாவில் இருந்தாலுமே இந்தியன் பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஸோ ரிகவரி மெக்கானிசமும் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய பேங்க்ஸ் வந்து பெருசா அவங்களோட பேட் லோன்ஸை வந்து அதிகம் பண்ணாம டிக்ளைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்
ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு நெகட்டிவாக தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே எப்படி வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.